புள்ளியியல், நேர்கோட்டு படம், செவ்வகப்பட்டை விளக்கப்படம் மற்றும் வட்ட விளக்கப்படம் ஆகியவற்றின் ஒப்பீடு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்பேரிசன், லைன், பார் அண்ட் பை கிராஃப். நேர்கோட்டு படம், செவ்வகப்பட்டை விளக்கப்படம், வட்ட விளக்கப்படம் ஆகியவற்றிற்கான ஒரு ஒப்பீடை நம்ம பார்க்க போறோம். நேர்கோட்டு படம் பொதுவாக நேரம், நாட்கள், தூரம் என தொடர்ச்சியாக மாறிக்கொண்டிருக்கும் ஒரு பொருளிற்கும் அதை சார்ந்த வேறு ஒரு பொருளிற்கும் இடையே உள்ள தொடர்பு மற்றும் அதன் போக்கு ஆகியவற்றை எடுத்துக்காட்ட நேர்கோட்டு படம் உதவுகிறது. இப்ப இந்த நேர்கோட்டு படத்தை ஒரு எக்ஸாம்பிளா பார்க்க போறோம். என்ன இங்க குறிப்பிட்டிருக்கோன்னு பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் 2016 இருந்து 2022 வரைக்கும் கிடைத்த ஒரு நிறுவனத்தின் லாபம் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அளவு திட்டத்தையும் நோட் பண்ணிக்கங்க. X அச்சுல 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு, Y அச்சுல 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 அலகுகள். 2016ல 25 கோடி, 2017ல 32 கோடி, 2018ல 37 கோடி. இப்படி 2022 வரைக்கும் அந்த புள்ளிகளை குறிச்சு நம்ம வரைஞ்சிருக்கிறோம். காலத்தையோ தூரத்தையோ சார்ந்து அமையும் பொருளில் ஏற்படும் சிறு சிறு மாற்றங்களை தெளிவாக எடுத்துக்காட்ட நேர்கோட்டு படம் உதவுகிறது. இப்ப பார்த்தா தெரியுது இல்லையா? 2019 வருஷம் ஒரு டவுன்ஃபால் இருக்கு, 2020ல கொஞ்சம் கூடி இருக்கு அப்படிங்கிறது. அது மாதிரி எளிமையாக எந்த வருஷத்துல ஏற்றம் இறக்கம் இருக்கு அப்படிங்கறத புரிந்து கொள்ள இந்த நேர்கோட்டு படம் உதவுகிறது. இப்ப அடுத்ததா ஒரு பார் கிராஃப் வரைய போறோம். 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளியின் பதிவில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை நம்ம இங்க பார் கிராஃபா வரைய போறோம். இதுல X அச்சுல பெரும்பாலும் அளவு திட்டம் தேவைப்படாது. X அச்சுல ஏதாவது ஒரு தரவு சார்ந்த பெயர் தான் இருக்கும். Y அச்சுல மட்டும் அளவு திட்டம் எழுதுனா போதும். இங்க 5 மாணவர்களின் எண்ணிக்கையை ஒரு யூனிட்ல, 1 சென்டிமீட்டர்ல நம்ம குறிப்பிடுறோம். Y அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 அலகுகள். இங்க 50 மாணவர்கள் இருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன்னா குறைந்தது 55 மாணவர்கள் இருக்காங்க. 6ஆம் வகுப்புல 78 பேர், 7ஆம் வகுப்புல 73, 8ஆம் வகுப்புல 67, 9ஆம் வகுப்புல 70, 10ல 65, 11ல 60, 12ல 55. இதை நோட் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த கிராஃப்ல இருந்து நம்ம இந்த கிராஃபோட தன்மையை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். பொதுவாக ஒரு பொருளின் பல பாகங்களின் செயல்திறனின் அல்லது பல பிரிவுகளின் ஒரு பொருளை குறித்துள்ள செயல்திறன் போன்றவற்றை ஒப்பிட செவ்வகப்பட்டை விளக்கப்படம் ஏதுவாக அமையும். அதாவது ஒரு டேட்டாவுக்கும் இன்னொரு டேட்டாவுக்குமான ஒரு கம்பேரிசனை நம்ம செய்யறதுக்கு இது உதவுது. மேலும் ஒன்று அல்லது சில ஒப்பிடக்கூடிய பொருட்களின் நிகழ்தகவின் வீச்சை தெளிவாக எடுத்துக்காட்ட இது உதவுகிறது. ஒரு ரேஞ்ச் என்ன, எது கொஞ்சமா இருக்கு, எது அதிகமா இருக்கு அப்படிங்கறத தெளிவா புரிந்து கொள்வதற்கு இது உதவுகிறது. ஒரு நிறுவனத்தின் பல பிரிவுகள் ஒரு குறிப்பிட்ட செயலில் எத்திறனுடன் செயல்படுகின்றன என ஒப்பிட செவ்வகப்பட்டை விளக்கப்படம் ஏதுவாக அமைகிறது. அடுத்தது பை கிராஃப். ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பில் மாணவ மாணவியரின் சதவீதத்தை இங்க குறிக்கிறோம். மாணவர் சதவீதம் 54, மாணவிய சதவீதம் 46. இத வட்ட விளக்கப்படத்துல குறிச்சிருக்கிறோம். ஒரு பொருளின் எல்லா பாகங்களின் மதிப்பை, திறனை, குணத்தை ஒப்பிட விளக்கப்படம் ஏதுவாக அமையும். உதாரணமாக ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவியரின் எண்ணிக்கை மற்றும் சதவீதம், ஒரு பள்ளியில் வகுப்பு வாரியாக உள்ள மொத்த மாணவர்கள் மற்றும் அவர்களின் சதவீதம், ஒரு குடும்பத்தின் பிரிவு வாரியான மொத்த செலவு, இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா பை சார்ட்ல போட்டுடலாம். எது எவ்வளவு எடுத்திருக்கு, எந்த இடத்துல நம்ம குறைக்கலாம் கூட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் பிளானுக்கும் இந்த பை சார்ட் நமக்கு உதவி செய்யும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திப்போம்.